ஜூன் 2ஆம் தேதி ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணாங்க. ஜூன் 16ஆம் தேதி அல்லது 20ஆம் தேதி என்ன அப்படின்னா மிட் டேர்ம் டெஸ்ட் அப்படிங்கிற ஒன்று நடக்க போகுது. கிட்டத்தட்ட கடந்த 45 நாள் நீங்கள் என்ன செஞ்சீங்க? 45 நாள் நீங்கள் உங்களோட உழைப்பை எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? அதுக்கான விடையை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஃபர்ஸ்ட் மிட் டேர்மை நீங்கள் எதிர்கொண்டாகணும். எஸ், ஹலோ மை டியர் சோல்ஜர்ஸ், மை டியர் வாரியர்ஸ், வெல்கம் டு டிஎன் ஸ்டேட் போர்ட் வேதாந்தா சேனல். நான் உங்கள் கேப்டன் பிரகாஷ். இன்னைக்கு இந்த வீடியோவில் இவ்வளோ நாள், இந்த 45 நாள் நம்ம எடுத்துக்கிட்ட பயிற்சி, இந்த 45 டேஸ் நம்ம எடுத்துக்கிட்ட ட்ரைனிங்கான ரிசல்ட் வரப்போகுது. நம்மளை எதிர்நோக்கி ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் அப்படிங்கிற ஒரு போர் காத்துட்ருக்கு. அந்த போரில் நம்ம எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஸோ அந்த போரில் ஜெயிக்கிறப்ப எப்பயுமே லாஸ்ட் மினிட்ல நம்ம எடுக்கக்கூடிய பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கடைசி 5 டேஸ் நீங்கள் என்ன பண்ணணும், கடைசி 1 வீக் என்ன பண்ணணும், இந்த லாஸ்ட் 10 டேஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுவரை நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. பிகாஸ் உனக்கு நிறைய விஷயங்கள் காத்துட்ருக்கு. இப்போ நான் சொல்ல போகிறேன், நான் என்ன செய்ய போகிறேன், நீ என்ன செய்யணும், ரெண்டையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நம்ம சேனல் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உன்னோட கேப்டன் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிடும். ரைட், போர்ஷன் என்னன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் சாப்டர், 6th சாப்டர், 7th சாப்டர், 2nd சாப்டர் அண்ட் 11th சாப்டர். இதில் வேரியேஷன் இருக்கலாம், ஒவ்வொரு ஸ்கூலுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கலாம். ஸோ உங்கள் ஸ்கூலில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை பார்த்துக்கோ. இது ஹையஸ்ட் போர்ஷன், இதை விட கம்மியாக இருக்கலாம். டாப் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். என்ன சார் டாப் இம்பார்ட்டன்ட் சாப்டர்னு போட்டு எல்லா சாப்டரும் எழுதியிருக்கீங்களே? எஸ், அதாவது நான் எந்த ஆர்டர்னு எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் சாப்டர், அதுக்கடுத்து நீ 6th சாப்டர் தான் படிக்கணும். நல்ல ஞாபகத்துக்கு 6th சாப்டர்லேருந்து வரக்கூடிய கொஷின்ஸ் டெஃபினட்டாக க்ரியேட்டிவாக இருக்க மாதிரி கொஷின்ஸ் இருக்குது. நீ புக் பேக் படிக்கிறதே போதுமானதாக இருக்கும். இப்போதைக்கு லாஸ்ட் 5 மினிட்ஸில் அட்லீஸ்ட் புக் பேக், அது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கக்கூடியது, ஆனால் அதுதான் ரொம்ப முக்கியம். அதுலேருந்து டைரெக்டாக கொஷின்ஸ் வரும். அதனால் 6th சாப்டர். 2nd சாப்டர் இஸ் ஈஸி சாப்டர். இவங்க 2 பேரும் கொஞ்சம் ட்வின் பிரதர்ஸ் அண்ட் ட்வின் சிஸ்டர்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. 11th சாப்டரை பொறுத்த வரைக்கும் உன்னால் பெரிய பெரிய 5 மார்க்ஸ் படிக்க முடியலை அப்படின்னாலும், ஏன்னா அதுலேருந்து டைரெக்டாக பெரிய 5 மார்க்ஸ் வரும். பேப்பர் குரோமட்டோகிராஃபி, அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா டிஸ்டிலேஷனில் இருக்கக்கூடிய ப்ராசஸ், இதெல்லாம் 5 மார்க்காக கேட்பாங்க. அதாவது 80% டைரெக்டாக 5 மார்க்காக கேட்குறது கெமிஸ்ட்ரியில் எப்பயுமே கம்மி. 20% சான்ஸ் தான் இருக்குது. ஏன்னா 5 மார்க் எல்லாமே பிரேக் பண்ணிவிடுவாங்க. 3 மார்க் 2 மார்க்னு பிரேக் பண்ணி தான் கொடுப்பாங்க. பட் இந்த சாப்டரில் பெரிய கொஷின் இருக்குது. அதே மாதிரி 6th சாப்டரில் வாண்டர் வால்ஸ் கொஷின் இருக்குது. ரைட்டா, நாளைக்கு காலையில் 5 மணிக்கு நான் அந்த வீடியோவை போட்டிருக்கேன். நீ நம்ம சேனலில் பாரு. கரெக்டாக ஒரு 18 மினிட்ஸில் நான் உனக்கு அதை நடத்தி முடிச்சிருவேன். ஸோ 11th சாப்டரில் ஐயூபிஏசியை மட்டுமாவது நீ படிக்கணும். ஐயோபேக் நேமிங், சரியா? ஐயோபேக் நேமிங்காவது நீ கண்டிப்பாக படிக்கணும். 7th சாப்டர் ரொம்ப வாஸ்டான சாப்டர். இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் படிக்கலை அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் ஸ்கிப் இட் அவுட், அல்லது அதில் இருக்க புக் பேக், சரியா? நான் தினம் காலையில் இந்த 7th சாப்டர் நடத்திட்டு இருக்கேன். ஸோ உனக்கு வேணும்னா நீ டெய்லி என்ன பண்ணலாம், காலையில் 5:30 to 6:15 ஒரு 45 மினிட்ஸ் உங்கள் ஸ்கூலில் இருக்க ஒரு பீரியட் மாதிரி தான் அதை நான் நடத்திட்டு இருக்கேன். கவனமாக வந்து அட்டென்ட் பண்ணு. ஸோ இந்த ஆர்டரில் தான் நீ என்ன பண்ணணும், படிக்கணும். அடுத்து மினிமமாக இந்த அடுத்து வரக்கூடிய 5 நாள் அல்லது ஒரு வாரத்தில் கெமிஸ்ட்ரிக்குன்னு நீ என்ன பண்ணணும், கண்டிப்பாக 3 hours ஒதுக்கி ஆகணும். புக் பேக் 1 வேர்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த புக் பேக் 1 வேர்டுக்கு ஆல்ரெடி இன்றைக்கி என்ன அப்படின்னா நான் வீக் குவிஸ் மூலமாக என்ன அப்படின்னா ஐ ஹவ் ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் த புக் பேக் 1 வேர்ட், சரியா? வீக் குவிஸ் வச்சு நான் புக் பேக் 1 வேர்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். நீ என்ன பண்ண, ஒரு தடவை புக் பேக் 1 வேர்டையும் படிச்சிரு, சரியா? புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் எல்லா சாப்டருக்கும் நான் கொடுத்துட்டேன். இப்போ தனியாக புக் பேக் கொஷின்ஸை நான் எப்படி பிரிக்க போகிறேன் அப்படின்னா 2 மார்க்ஸ், ரைட்டா? 2 மார்க்ஸ் 12ஆம் தேதி, அதாவது நாளைக்கு சாயங்காலம் ஒரு 3 hours மேரத்தான் இருக்குது. மேரத்தானில் முழுக்க முழுக்க 2 மார்க்ஸ் ஃபுல்லாக என்ன அப்படின்னா உனக்கு நான் நடத்த போகிறேன். 2 மார்க்ஸ் ஃபுல்லாக என்ன பண்ண போகிறேன், நான் அதில் நடத்த போகிறேன். கம்பல்சரி ப்ராப்ளம் பார்த்தேன் அப்படின்னா 13ஆம் தேதி காலையில் 8 மணிக்கு சண்டே. ஏன் சார் காலையில் 8 மணிக்கு வச்சுருக்கீங்க? அப்போ தான் மூட்டைப்பூச்சியோட தொல்லை இருக்காது. அதனால தான். மூட்டைப்பூச்சி தொல்லைன்னா என்னது, இந்த ஸ்பாம் பண்ணுறது, வெட்டி கதை பேசுகிறவங்களாம் இருப்பாங்க, அவங்களாம் வேண்டாம். நம்மளுக்கு சிம்பிளாக க்ளீன் அண்ட் கிளியராக படிக்கிற பசங்க மட்டும்தான் வரணும். அதனால ஸோ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா புக் பேக் 1 வேர்ட், புக் பேக் கொஷின், இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ்,
இதை மட்டுமாவது படிக்கணும். இது எல்லாமே நான் உனக்கு கொடுத்துருக்கேன். திரும்பவும் என்ன அப்படின்னா எல்லாத்தையும் நான் அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலில் ரெகுலராக. நீ வாட்ச் பண்ணால் மட்டும்தான் இதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த ரெண்டையும் மறந்துடாது. நாளைக்கு சாயங்காலம் ப்ளஸ் இது போக லாஸ்ட் 3 இயர்ஸோட கொஷின் பேப்பர் PDF நான் உனக்கு கொடுக்க போகிறேன். கொஷின் பேப்பர் அனலைசிஸ் பண்ண போகிறோம். 2025 கொஷின் பேப்பர் எப்படி இருக்குன்னு நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ரைட்டா? 2025 கொஷின் பேப்பர் நானே க்ரியேட் பண்ணி அதை என்ன பண்ண போகிறேன் உனக்கு கொடுக்க போகிறேன். ரைட்டா? பண்ணலாமா? ரைட். ஸோ டெஃபினட்டாக இது எல்லாமே என்ன பண்ண போகுது உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? எஸ், am I right? ஸோ இந்த வீடியோ இந்த சேனல் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணு. யார் யாரெல்லாம் இந்த 5 days படிக்க ரெடியாக இருக்குது, நான் ரெடி அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணு. ஓகே? இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன்? உன்னால் முடியாட்டி யாரால முடியும்? உன்னால் முடியும்னு என்ன பண்ணணும்? எப்பயுமே நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பணும். ஓகே? டாடா, பாய்.